From 2023 Faf du Plessis MLC and SA20ல டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஃபேன்ஸோட ஃபீலிங் என்னவா இருக்குன்னா Faf கிட்ட இருந்து எப்பப்ப மூவ் ஆன் ஆக போறீங்க, Faf இஸ் ஆல்ரெடி 40+, ஸோ இவர்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆனா மட்டும் தான் உங்களால கப் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருவேளை Faf ரிலீஸ் பண்ணிட்டாரோ என்னவோ, பிகாஸ் நேத்திக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன், அதாவது சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அண்ட் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இந்த கேம் நடந்திருக்கும் பதிலா. ஸோ இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம Faf அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்னதான் வந்து Faf வயசு ஆனாலுமே இன்னுமே வந்து ஹீ ஸ்ட்ராங். ஏன்னா நேத்திக்கு கேம்ல ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் ESK மேட்ச் ரிவ்யூ அப்போ தான் சொல்லியிருப்பார் Faf அவரோட பேட்டிங்கை கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு. ஒருவேளை Fafக்கு அது கேட்டுருச்சு என்னவோ, பிகாஸ் என்ன மாதிரி ஒரு ஹிட்டிங், வி வர் ஜஸ்ட் க்ரூசிங் ஃபார் 200+ டோட்டல். ஆனால் எங்க வந்து நம்ம கொலாப்ஸ் ஆனோம் அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் Faf வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கரண்டா ஐ எம் கமிட்டட் டு MLC The 100 and SA20. அதாவது MLC பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் The 100ல பார்த்தீங்கன்னா வந்து சதர்ன் பிரேவ் அவர் பிக் பண்ணியிருக்காங்க, அதாவது சைன் பண்ணியிருக்காங்க. தென் SA20 உங்க எல்லாருக்குமே தெரியும் JSK இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் டில் ஜனவரி, அதாவது ஜனவரி 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து SA20 சீசன் 4 நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ டில் ஜனவரி வரைக்குமே ஐ எம் கமிட்டட் ஃபார் கிரிக்கெட். whenever I decide to hang up my boots there will be time of stepping away. அதாவது எப்பெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறனோ அதுலேருந்து வெளில வரணும்னு ட்ரை பண்ணுவேன். அதாவது எப்படியாவது ஃபைட் பண்ணி இன்னுமே நம்ம சஸ்டெயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம Faf வந்து சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் Faf வந்து எஸ் அவரோட லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் கரியரில் தான் கண்டிப்பாக இருக்காரு. அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். IPL 2026 இப்போ அவர் ப்ளே பண்ண போறாரா, அதுவே ஒரு பெரிய கொஸ்டினாக மாறி இருக்கு. இப்போ வரைக்கும் அவர் சொல்றதை வச்சு பார்த்தோன்னா SA20 2026 எடிஷன் வில் பி த லாஸ்ட் டைம் வி ஆர் சீயிங் Faf அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவரோட இமீடியட் ஃபியூச்சர்னு அவர் பார்க்கறது வந்து இப்போ நடக்கிற MLC, நெக்ஸ்ட் நடக்க போகிற The 100 அண்ட் அதுக்கப்புறமா நடக்க போகிற SA20. அதுக்கப்புறமா அவர் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ மேபி இன்கேஸ் அவரே வந்து ஓகேப்பா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா Faf கிட்ட இருந்து இந்த மந்த் ஆஃப் ஜனவரி 2026 நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் போஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஆனால் எனக்கு என்ன இப்போ வந்து ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குன்னா, Faf அவரோட லாஸ்ட் லீகா விளையாட போகிறது SA20 அண்ட் யாருக்காக விளையாட போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். ஸோ ஒரு சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிக்காக ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறாரு. ஸோ சூப்பர் கிங் ஃபார் எவர் Faf du Plessis. I will be really happy if Faf lifts the MLC 2025 and SA20 2026 for TSK and JSK. நீங்க கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட 4th கேம் இந்த MLCல அகைன்ஸ்ட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் டெக்ஸஸ்ல ப்ளே பண்ணியிருந்தாங்க. RCB எப்படி IPL பேடா வந்து சின்ன சுவாமியில பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதே வைப் தான் எனக்கு என்னமோ TSK கிட்டேயுமே பார்க்க முடியுது. ஸோ TSK எப்படியாவது they have to find the right combination. First of all, I am exactly feeling TSK is a replica of CSK 2025 season. ஏன்னா CSKமே பார்த்தீங்கன்னா வந்து they had the best bowling attack. அவங்களோட பேட்டிங் தான் was a big let down. நான் இப்போ வரைக்குமே வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் TSKோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறப்பயுமே அவங்களோட பவுலிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னைக்கு கேமில் 198 கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டாக நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதுவும் டே பிஃபோர் திஸ் கேம் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா அவங்களோட கோரி ஆண்டர்சன் கேப்டன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் வந்து MLCலேருந்து ரூல்ட் அவுட் டியூ டு இன்ஜுரி அப்படின்னு வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்போ ரிமைண்டர் சீசனுக்கு யார் கேப்டனாக இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா மேத்யூ ஷாட் இருக்கார் இல்லையா கைஸ், இந்த ஆஸ்திரேலியன் பேட்டர். அவர் தான் வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஆல்ரெடி BBL வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி லீட் வேற பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு கேம்ல அதை காமிச்சிருப்பாரு. 61 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 29 பால்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த சேஸை பார்த்தா 10 ஓவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் when one of the best white ball spinners in the world currently நூர் அகமது gets smashed, அப்போ ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் this is not our day அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கேம்ல நம்ம நூர் அகமது 4 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம நூரை ஸ்மாஷ் பண்ணதே ஃபின் ஆலன் தான். ஃபின் ஆலன் இந்த MLC சீசனை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்சா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. அதாவது ஷார்ட்டர் பவுண்டரிஸ் அண்ட் ஃபிளாட் ட்ராக்னால மட்டும்தான் ஃபின் ஆலன் ஸ்கோர் பண்றாரா, ஒரு IPL மாதிரி லீக்ஸ்மே ஃபின் ஆலனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. பட் ஐ கேன் டெஃபினெட்லி see he has improved his batting. அவரோட ஷாட் மேக்கிங் எபிலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. லாங் ரேஞ்சில் ப்ளே பண்றது, ஹியூஜ் சிக்ஸஸ் ஸ்கோர் பண்றாரு. டெஃபினட்டாவே செம டேலண்டடான பிளேயர், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை MLCல த்ரூ அவுட்டா கண்டினியூ பண்ணாருன்னா அடிச்சாண்டா ஜாக்பாட் மொமெண்ட் ஃபார் ஃபின் ஆலன். அண்ட் நம்ம வீடியோஸை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் ஆடம் மில்னே ஆர் நாண்ட்ரே பர்கர் தான் ப்ளே பண்ண முடியும், 2 பேரும் ப்ளே பண்ண முடியாது நம்ம சொல்லியிருப்போம். அதே தான் எக்ஸாக்ட்லி நடந்திருக்கும். ஸோ ஆடம் மில்னே வந்து இன்னைக்கு நாண்ட்ரே பர்கர் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. இவன் நாண்ட்ரே பர்கர் நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருந்தாலுமே ஸோ இது வந்து கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்குது. எதுக்காக பிளேயரை வந்து மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றது
தெரியல. தென் மிலிந்த் குமாருக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முகமது மூசனை ப்ளே பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ 2 சேஞ்சஸ் இன்னைக்கு 11ல பண்ணியிருந்தாங்க. எக்ஸப்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் கேம். அதுக்கப்புறமா அண்ணன் இந்த 3 கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கான்வே லோ ஸ்கோர்ஸுக்கு தான் அவுட் ஆகியிருக்காரு. ஐ டெஃபினெட்லி ஹேவ் a strong feeling அவரோட பிளேஸ் இன் பிளேயிங் 11 அவர் கிராண்டடா எடுத்துக்கிறார் அப்படின்னு. பிகாஸ் கான்வேவை தாண்டி நமக்கு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. டானியன் ஃபேரரா இருக்காரு. பட் அஃப்கோர்ஸ் அவர் நீங்க 11லேயே ப்ளே பண்ண வைக்கிறது கிடையாது இல்லையா. அண்ட் அவருமே பார்ட் டைம் ஸ்பின்னரா இருக்கிற காரணத்தால அவரால் கண்டிப்பா WK-வா இருக்க முடியாது. தென் நம்ம கிட்ட வந்து டொமஸ்டிக்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஜோஷுவா ட்ராம்ப் அண்ட் ஸ்மித் பட்டேல். போத் ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ TSK கண்டிப்பா won't try them. அதனால கான்வே தான் நம்மளோட ஒன்லி ஆப்ஷனா இருக்கிறப்போ அவர் என்னதான் பேடா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவர் கண்டிப்பா வந்து 11லேருந்து எடுக்க போறது கிடையாது இல்லையா. ஈவன் ஆஃப்டர் சீயிங் ஆல் தீஸ் பர்ஃபார்மன்சஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ் கான்வே பேக் பண்றாங்க. 2023 அவர் பண்ண அந்த சம்பவத்தை மறக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா அவர் அப்போ பண்ணாரா, இப்போ வரைக்குமே அவர் அதுக்காக நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுன்ற அவசியம் கிடையாது. இனிமே சில ஃபேன்ஸ்லாம் 2023லேயே இருக்காங்க போல. தயவு செஞ்சு 2025க்கு வாங்க. இது ஓல்டு கான்வே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு டெஃபினெட்லி மூவ் ஆன் ஃப்ரம் கான்வே. ஸ்டீஃபன் வெர்விங் அவரோட நியூசிலாந்து கோட்டாவை எப்போ வந்து இந்த CSK ஃப்ரான்ச்சைசிஸ்லேருந்து வந்து அவர் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாரோ அப்போதான் இந்த டீம்லாம் வந்து உருப்பிடும்னு தோணுது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம CSKல நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல் ஆர் 2 such எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இப்போ TSKல வந்தீங்கன்னா டெவான் கான்வே அண்ட் நம்ம டேரல் மிச்சல் ஆர் 2 such எக்ஸாம்பிள்ஸ். தென் JSKலையுமே பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே ஃபெயில் ஆகியிருப்பாரு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸை ஸ்டிக் ஆன் பண்ணி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகவே நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. சரி ஓகே கேஸ், இது வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம TSK அவங்களோட 5th கேம் இந்த MLCயில் ப்ளே பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா 5:30 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்சா பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1ல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க MLCயை. அண்ட் ஐ மேக்ஸ் வீடியோ. பீஸ், பை.